நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்திக்க இருக்காரு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் இன்னைக்கு தமிழகம், அதாவது சென்னைக்கு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பானது தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகம், மன்னிக்கவும், அங்கே நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், இன்னைக்கு இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு சுமூக முடிவுக்கு எட்டப்படுமா, இறுதியாக வாய்ப்பு இருக்குமா? இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இன்றைய அரசியல் சூழல்ல? மேலும் நிலவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறாத ஒரு சூழல் என்பது தொடர்ந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் இதற்கான உடன்பாடு என்பது எட்டுவதற்கான வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர் பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வருகிறார். காலை சரியாக 10 மணி அளவுல தமிழகம் வரக்கூடிய அவர் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில சிறிது ஓய்வுக்கு பிறகாக அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எத்தனை எண்ணிக்கை என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக உத்தேசமாக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு, என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு என்பதெல்லாம் செய்தியாளர்கள் செய்திகளாக கொடுத்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இதுதான் இந்த கூட்டணியுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகள், அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் சிறிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளுக்குமான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று சுமூகமாக எட்டுவதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 12 மணிக்கு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகம் வர இருப்பதாகவும் 12 மணிக்கு மேலே ஒவ்வொரு கூட்டணி கட்சியினருக்கும் அந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாஜகவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே பிரதமர் மோடி தமிழகம் வருகை தந்திருந்த போதே 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு மிக்க பட்டியல் வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அந்த 50 தொகுதிகள்ல பல்வேறு தொகுதிகள் பார்த்தோம் என்றால் அதிமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாகவும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் இருந்ததால அந்த தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டாத ஒரு நிலை என்பது தொடர்ந்துள்ளது. இதே போல பாமக தரப்பிலும் 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. அதிலும் வட மாவட்டங்கள்ல ஒரு சில தொகுதிகள்ல அதிமுகவுடைய நிர்வாகிகள் இந்த முறை போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டியிருந்ததால இந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தலைவர்களை பொறுத்தமட்டில் தாங்கள் வழங்கிய அந்த 50 தொகுதிகளுக்குள்ளார தொகுதிகளை எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டியிருந்ததால தொகுதி உடன்பாடு எட்ட முடியாத சூழல்ல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கடந்த வாரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாம அதற்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரன், அதே போல அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால பியூஷ் கோயலுடைய வருகை என்பது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய தினம் பியூஷ் கோயல் வருகை தர இருக்கிறார். அமித்ஷா தரப்பிலும் ஒரு சில விஷயங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி நலனுக்காக சமரசங்களை செய்து கொள்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் தொடர்ந்து பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய தினம் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பொறுத்தமட்டில் 170 தொகுதிகளை டார்கெட் செய்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை முன்வச்சிருக்கிறாங்க. ஆனா 165 தொகுதிகள் வரைக்கும் நேரடியாகவும் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகள், சிறிய லெவலான கட்சிகளை இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வைப்பதற்கும் தீவிரம் காட்டுகிறாங்க. பாஜகவை பொறுத்தமட்டில் 30 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாமகவை பொறுத்தமட்டில் 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் 9 10 தொகுதிகள் என பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தொகுதி பங்கீடு இன்றைய தினமே இறுதி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.
உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். எடப்பாடி பழனிசாமியை இன்று மதியம் சந்திக்க இருக்கிறார் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்கள். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி